நீங்கள் வேலை செய்யும் பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அவளால் முழு நேரமும் வீட்டை கையாள முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதேபோல இல்லத்தரசியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவள் பணம் சம்பாதிக்கவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அடி பணிந்த பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவள் உங்களை சார்ந்திருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தைரியமான பெண்ணுடன் நீங்கள் இருக்க விரும்பினால் அவள் கடினமானவள், சொந்த எண்ணங்கள் உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அழகான பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வீண் செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சிறந்த பெண்ணுடன் இருக்க விரும்பினால் அவள் கடினமானவள், உறுதியானவள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த பெண்ணும் சரியானவள் அல்ல. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். அதுதான் அவள் யார் என்பதை வரையறுத்து அவளை தனித்துவமாக்குகிறது. உங்களுக்கான பெண்ணை தேர்ந்தெடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நேசியுங்கள்.